அழகான டெரகோட்டா பொம்மைகள் செய்து அசத்திய மாணவர்கள். யானை, விநாயகர், சிவன் என சிலிர்க்க வைத்த படைப்புகள். அரசு பள்ளியில் நடைபெற்ற பாரம்பரிய கலைப்பயிற்சி வகுப்பு. புதுச்சேரி டெரகோட்டா சிற்பக்கலை புவிசார் குறியீடு பெற்றது. சம்பந்தப்பட்ட கலையில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் முனுசாமி. வில்லியனூர் விவேகானந்தா அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாரம்பரிய கலையை சொல்லிக் கொடுத்து அசத்திட்டாங்க. 5 விதமான பிரத்யேக பயிற்சி நுணுக்கங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆர்வமா மாணவர்கள் அழகழகான பொம்மைகள் செஞ்சு அடிக்கிட்டாங்க. நம்ம பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனது மனசுக்கு நிறைவா இருக்குன்னு சொல்லி இருக்காரு பத்மஸ்ரீ முனுசாமி. குழந்தைங்களை வந்து இந்த கிரீனான உலகத்தை, கிரீனான ஒரு குளோபை உருவாக்கணுன்றதுக்காக, ஒரு பிளாஸ்டிக் நெகிழிலாம் இல்லாத ஒரு நல்ல ஒரு குளோபலை உருவாக்கணுன்றதுக்காக அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 6-7 விதமான செய்முறை விளக்கம் தந்தோம். சுடுகளிமண் சிற்பத்தில் எப்படி செய்கிறது, களிமண்ணில் எப்படி செய்கிறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து இன்றைக்கி வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து செய்தாங்க. இன்றைக்கி இன்னும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ்லாம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு 6ஆம் வகுப்புலேருந்து +1 வரைக்கும் படிக்கிறாங்க அந்த குழந்தைங்க. ஏன்னா இந்த கற்றல் திறன் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து அவங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அவங்க நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல ஒரு இதாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் நல்லா வளரும். நம்ம என்ன தான் பிள்ளைங்க காலேஜ் படிச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு வந்து பயந்து போயிடறாங்க. அரசு குழந்தைங்க இல்லையா, ஏன்னா நம்ம அரசு குழந்தைங்க, ஏழை குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பை இன்றைக்கி வந்து இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற விவேகானந்தா, வில்லியனூரில் இருக்கிற விவேகானந்தா ஸ்கூலினுடைய வைஸ் பிரசிடென்ட் பிரின்சிபலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜிஐ பண்ணி எப்படி இந்த புவிசார் குறியீடு எப்படி கிடைச்சிது, இந்த மண்ணில் என்னென்னலாம் மினரல்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் தான் எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு இது புது குழந்தைங்களாக இருந்தால் விநாயகர் செய்கிறது, ஒரு யானை செய்கிறது, ஒரு குதிரை செய்கிறது, வாத்து செய்கிறது, ஒரு முகம் எப்படி செய்கிறது, ஒரு அனாட்டமி எப்படி வரும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவங்க பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சதே செய்ய சொல்லலை, அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்ய சொல்லியிருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம் வந்து அழிஞ்சிட்டே இருக்குது. நம்ம பாரம்பரியம் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும், இந்த குல மக்கள் தான் செய்யணும் இல்லாமல் எல்லாருக்கும் அதை கற்றுக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா அவங்க படிச்சுட்டு என்ஐடியில் போய் வேலை செய்யலாம், நிஃப்ட்டுக்கு போகலாம், நிஃப்ட்டில் படிக்கலாம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த இதை அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை நம்ம சொல்லித்தரோம். கண்டிப்பாக வந்து நம்ம வளர்ந்த பாரதம், நம்ம வளர நம்ம பாரதம் வந்து ஒரு நல்ல வலுத்தான ஒரு பாரதம் உண்டாகணும் தான் நம்மளுடைய ஆசை. களிமண், சுடுமண் சிற்பங்களை எப்படி பேசிக்ஸு, அதை எப்படி செய்கிறது, அதோட அறிமுகத்தை பற்றி எங்களுக்கு வில்லியனூரை சார்ந்த பத்மஸ்ரீ முனுசாமி அங்கிள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு பிகினிங் எப்படி இருந்தது, ப்ரீ ஸ்டேஜ் எப்படி இருந்தது, இது மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம், என்னென்ன பேசிக்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. செய்யும்போது எங்களுக்கு எப்படி செய்யணும், அது கொஞ்சம் ஃபேக்ட்ஸ்லாம் சொன்னாங்க. 5 விதமான பொம்மைகள் சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வாத்து, அப்புறம் குதிரை, அப்புறம் அதுலேயே வாத்துலேயே இன்னொரு டைப் செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் அனாட்டமி பற்றி அதில் சொல்லிக் கொடுத்தாரு. அதில் வந்து மனுஷனோட அந்த தலை எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் விநாயகர் 2 விநாயகர் சொல்லிக் கொடுத்தாரு. ஒன்று லக்கி கணேஷ், ஒன்று சாதா கணேஷ் சொல்லி கொடுத்து அதோட முடிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் களிமண் கொடுத்து ஃபேவராக செய்ய சொன்னார். என்னென்ன இருக்கோ அது ஃபேவராக சொல்லி சொன்னார். எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் செஞ்சுருக்கோம். களிமண் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு தடவை வந்து தொடரும்போது எங்களுக்கு ஒரு ஃபீல் தெரிஞ்சுது. ஸோ நம்மளோட இந்தியாவிலே கல்ச்சரான ஒரு ஹெரிட்டேஜானது களிமண். ஸோ நம்ம களிமண் அந்த ஹெரிட்டேஜ் நம்ம அழிக்க விடக்கூடாது. இந்த ஹெரிட்டேஜ் மூலமாக நம்ம வளர்ந்த பாரதத்தை, அதாவது விஸ்காத் பாரத் 2047 உலகம் வந்து இதன் மூலமாக ஒரு ஏற்பு இருக்காதான்னு சொல்லி எங்களோட ஆசை. இதன் மூலமாக நான் கற்றுக்கத்தோசம் நான் இதை சம்மந்தப்பற்றி நூல் ஏதுவேன், இதை தெரியாதவங்களுக்கு சொல்ல வைப்பேன். அவங்களுக்கு என்னென்ன இதில் என்ன நம்ம வரலாறு சம்மந்தப்பற்றி இருக்கோ அதை நான் நூலாக ஆய்வு பண்ணி எல்லாருக்கும் சொல்லுவேன். ஸோ பழங்காலத்தில் எப்படி இருந்ததோ குகை ஓவியம்லாம் அதில் அதெல்லாம் டீகோடிங் பண்ணி புக்காக எழுதி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சேவையை நான் செய்வேன். புக் மூலமாக, எழுத்து மூலமாக. ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது.
ஸோ படிப்புன்னு இல்லாமல் படிப்புக்கு அப்பாற்பட்டு கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், எங்களுக்கு கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதை செஞ்சுக்கிட்ட மூலமாக நாங்கள் அப்படி ஒரு ஃபன் டைமில் இருக்கும்போதோ இல்லைனா எங்கேயோ போகும்போதோ உங்களுக்கு என்ன ஒரு கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது நாங்கள் இதை சொல்லலாம். ஸோ இதையே செஞ்சு காமிக்கலாம்.